ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th சம் பாருங்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? S6 அப்போ முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ? 4095. நெக்ஸ்ட் வந்து ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4. இதில் முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னோட வேல்யூ என்ன? மொத்தம் 6 உறுப்போட கூடுதல் சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 6. முதல் 6 உறுப்போட கூடுதல் வந்து 4095 சொல்லிட்டாங்க. இப்போ n = 6. இங்கே வந்து கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? R வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கா? 4ன்னு இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 1. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? Sn = a × r⁻n−1/r−1. இந்த ஃபார்முலாவா? இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். S6 இதோட வேல்யூ என்ன? முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ? 4095 = a. அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். R வந்து எவ்வளோ? R வந்து 4. 4 பவர் என்னோட வேல்யூ என்ன? 6. -1/4 - 1. இப்போ இங்கே வந்து 4095 = ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 4 பவர் 6 வேல்யூ என்ன? 4 16, 16 4 64, 64 × 4 128. 128 × 16 போடுங்க. 4 16, 16 4 64, 64 × 4 எவ்வளோ? 4 16, 6 மேலே 1, 6 24, 24 1 25. இது தப்பு. 256, 2 4 இருக்குமா? அப்போ 16. மொத்தம் 4 பவர் 4 வந்து 256. மீதி 4 ஸ்கொயர் இருக்குது, அது வந்து 16. ஓகேவா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 36க்கு 6 மேலே 3, 5 30, 33, 6 12 15. நெக்ஸ்ட் வந்து 6 5 2 6. இது வந்து 9. இது வந்து 0 மேலே 1, 2 3 1 4. 4095. 4096. 4096 -1/4ல் 1 போச்சுன்னா 3. இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வாங்க. 4095 × 3 = a × 4096 1 போச்சுன்னா 4095. இங்கே பாருங்கள் 4095 4095. இது வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஏவோட வேல்யூ என்ன? 3. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1 + 4 + 16 அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போயிட்டே இருக்குது. என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் எடுத்து எழுதுங்க. 1 + 4 + 16 + இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதோட கூடுதல் வந்து 1365 அப்படின்னா இந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக எத்தனை நம்பரை வந்து கூட்டினா இந்த 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியுமா? இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? அதுக்கு முன்னாடி ஆரோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கணுமா? ஆர் வந்து என்ன? பொது விகிதமா? இப்போ பெருக்கு தொடரில் பொது விகிதம் என்ன? 4/1. ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 4. கிரேட்டர் தென் 1ன்னு வருதா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Sn = a × r⁻n−1/r−1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? இல்லை ஏவோட வேல்யூ என்ன? ஏ வந்து 1, ஃபஸ்ட் உறுப்பு 1, ஆர் வந்து 4. என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். Sn வேல்யூ கொடுத்துட்டாங்க 1365. ஓகேவா? இப்போ எல்லா மதிப்பையும் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1365 a வந்து எவ்வளோ? 1 × r⁻, ஆரோட வேல்யூ என்ன? 4.
4 பவர் n மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1 இல்லை என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 1365 ஈக்குவல் டு 4 பவர் n மைனஸ் 1 பை 4ல் 1 போச்சுன்னா 3. இந்த 3 வந்து அங்கே கொண்டு போங்க. 4 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1365 இன்ட்டு 3 வந்துடுமா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1365 இன்ட்டு 3. 5 15 5 மேலே 1, 6 18 19 1, 3 9 10 மேலே 1, 1 3 1 4. இப்போ 4 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4095. இந்த 1 அங்கே கொண்டு போனால் 4 பவர் n இஸ் ஈக்குவல் டு 4096. இப்போ இந்த வேல்யூ வந்து 4 பவராக மாற்றணுமா? இப்போ என்ன பண்ணணும்? டானாவகுதல் போடுங்க. 96 டானாவகத்தில் 4ஆல் போடுங்க. 1 4 4 மீதி 0, இங்கே 0 வரும். 2 8 2 8 மீதி 1 இருக்கும். 4 16 4ஆல் போடுங்க. 2 8 மீதி 2, 5 20 மீதி 2, 6 24 4 போடுங்க. 6 24 மீதி 1, 4 16 மீதி 4 போடுங்க. 1 4 மீதி 2 இருக்கும். 6 24 4, 4 16 மீதி 4, இங்கே 1, 2 4 6. இப்போ 4 பவர் n இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம்? 4096 4 பவர் 6ன்னு எழுதலாமா? கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கா? அப்போ வந்து பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 6. ஸோ இந்த சம் புரிஞ்சதா? ஸோ இதோட பெருக்குத்தொடர் வரிசை டாபிக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.